மேம் அதே போல காகம் வந்து கத்துது, வீட்ட சுத்தி கத்துதுன்னா, விருந்தாளிகள்லாம் வராங்க அப்படின்னு நிஜமா? ஆமாம். காகம் வந்து சனியுடைய ஒரு அம்சம். சனினாலே கூட்டம் தான். ம். சனினாலே நம்ம கூட்டமா நிறைஞ்ச இடத்த சனியுடைய ஆளுமை பெற்றது அப்படிம்போம். கூட்டமா ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அங்க சனி. அடிமையாக இருக்கிறாங்கன்னா சனி. சரி. அப்படி மூதாதைகள் அம்சம்னா சனி. இப்ப காகத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லா மிருகங்கள எல்லா பறவைகள விட காகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அம்சம்னா, ம். அந்த காகத்துக்குள் 2 ஆத்மாக்கள் உட்காரலாம். ஒண்ணு காகம் தன்னுடைய சுய ஆத்மாவாக உட்கார்ந்திருக்கும். இன்னொரு ஆத்மா அந்த காகத்துக்குள் ஊடுருவலாம். அதனால தான் கூடு விட்டு கூடு பாயறதுக்கு காகம், கிளியெல்லாம் எடுப்பாங்க. ம். ஓகேங்களா? அந்த காகம் வந்து இன்னொரு ஆத்மாவை உள்ளுக்கு எடுக்கக்கூடிய தன்மை உண்டதுனால தான், நம்மளுடைய மூதாதையர்கள் இறப்பு அந்த திதி, அந்த அமாவாசை சமயங்களில் காகத்துக்கு உணவு வைக்கிறோம். ஏன்னா, இன்னொரு ஆத்மா உள்ளுக்கு போகறதுக்கு முழு இது வந்து அந்த காகத்துக்குள் இருப்பதனால், நம்ம அந்த திதி சமயத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த ஆத்மாக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிற மாரி எடுத்தோம்.